சிக்கன் மஞ்சூரியன் செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர் மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு மித்த எல்லா பொடியும் 1 டீஸ்பூன், மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, அப்புறம் பெப்பர் எல்லாமே 1 டீஸ்பூன் போட்டுட்டு லெமன் மட்டும் ½ லெமன் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் போட்டுட்டு டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்சு, கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் மட்டும் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதான் அது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சோய் சாஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நான் இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, ஒரு ஹாஃப் குக்காக தான் இருக்கணும், க்ரன்ச்சியாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஹனி சேர்த்துக்க போகிறேன். யூஸ்வலாக சுகர் ஆட் பண்ணுவாங்க, நான் சுகருக்கு பதிலாக ஹனி சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். கொத்தமல்லியும் செசமி சீட்ஸ் மட்டும் போட்டு இறக்கிற வேண்டியதான். நான் வந்து ட்ரையாக எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் கிரேவியில் ஊற்றிடுங்க. அதை ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டிங்கன்னா நல்லா கிரேவியாக மாறிடும். சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவியாக இருந்தாலும் சரி, செமி கிரேவியாக இருந்தாலும் சரி, சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ஹோம்மேடாகவும் ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றனால நம்ம பயப்படாமல் நல்லா சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.